வணக்கம். இன்றைக்கி 25 ஆகஸ்ட் 2021. டைம் வந்து கரெக்டாக 9 மணி 28 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு கிளாரிட்டி கிடையாது. அதாவது எந்த சைடு ட்ரெண்டு போவான்றதை கிளியராக சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான ட்ரெண்டு தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு எதுவும் நமக்கு கிளாரிட்டி இல்லை. ஒரு தெளிவு வரட்டும், வந்த உடனே போடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது ட்ரெண்டு வந்ததுன்னா கண்டிப்பாக போடலான்னு இருக்கேன். ஏன்னா எதுவுமே தொடரத்துக்கு இல்லை. மார்க்கெட் வந்து கீழே வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லை அப்படியே சைட்வேஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் கரெக்டாக 9 மணி 37 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட்டில் பார்க்குறோம், எந்த விதமான மூமெண்ட் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து வெனஸ்டேன்றதுனால ஓரளவுக்கு வந்து டைம் டிகே இருக்குன்னு தோணுது. பார்க்கலாம். பார்த்துட்டு இப்போ ஏதாவது செல் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து இன்னும் மூமெண்ட் வந்து மாறி மாறி வருது. மார்க்கெட்டுடைய மூமெண்ட் வந்து ஜிக்ஸாகாக இருக்குது. எதுவும் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம். எதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பாக எடுக்கலாம். கரெக்டாக 12 மணி ஆகுது கரெக்டாக டைமு. மார்க்கெட் வந்து ரொம்ப ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. ஒன்றும் மூமெண்ட் இல்லை. பார்த்திங்கன்னா 35,400 புட் ஆப்ஷன் வந்து நம்ம ஷார்ட் அடிக்கலாம். செல் கொடுக்குறேன். ஒரு 8 லாட் கொடுக்குறேன். 8 லாட் எடுத்துருச்சு. ரோபோவில் நெஸ்ட்லேயும் எடுத்திருக்கு. ப்ளஸ் வந்து இன்சூரன்ஸ்க்காக, அதாவது ஹெட்ஜிங்காக 34,300 புட் ஆப்ஷன் ஆல்ரெடி பை பண்ணி வச்சுருக்கோம். எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 400 ரூபா இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் மூமெண்ட், பெரிய மூமெண்ட்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி. அதனால் வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க்கு நான் எடுக்கலை. அதாவது 105 ட்ரேட் ஆகுது. 130 தான் ஸ்டாப் லாஸ். ஒரு 25 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். ஏன்னா பெரிய அளவில் நான் எடுக்கலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். அதாவது நம்ம பார்த்தோன்னா, இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் அதாவது பண்ணும்போது ரொம்ப கம்மியான மார்ஜினில் நமக்கு இது வந்து ரொம்பவே கை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம என்ன தான் இந்த மணி வாங்கினா கூட அது நமக்கு வந்து டைம் டிகேனால் வந்து அது வந்து நமக்கு லாஸ் தான் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில், ஏன்னா மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா தெரியுது கிளியராக. ஒரு மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு, திரும்ப கீழே வந்திருக்கு, திரும்ப மேலே போகுது. ஒரு விதமான ஒரு ஜிக்ஸாக் ரேஞ்சில் இருக்கிறதுனால நமக்கு அந்த டைம் டிகே வந்து நம்ம ஃபுல்லாக அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செல்லிங்கில் போனோம். இது கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இவ்வளோ நாளாக செல்லிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஒரு லோ மார்ஜின் வச்சு எப்படி நம்ம இவ்வளோ நாளாக பையிங் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஆப்ஷனை, இப்போ வந்து லோ மார்ஜின் வச்சு எப்படி செல் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் நம்ம செல்லிங் தான் பண்ணுறோம்னு நினைக்க வேண்டாம். நம்ம பையிங்கும் தான் ஒரு வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்கோம் பையிங்கு. இப்போது லோ மார்ஜின் வச்சு எப்படி செல் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதுனால இந்த ஸ்கேல்பிங்கில் இதை நான் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் 102 103 ஷார்ட் அடித்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 700 800 இருக்குது, லாபம் இருக்குது. ஒன்றும் மார்க்கெட் மூமெண்ட் இல்லை. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு எதோ முடிவு பண்ணலாம். கரெக்டாக ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் ஆகிட்டுருக்கு. ஒரு ஹாஃப் குவான்டிட்டி கட் பண்ணிடுச்சு ரோபோவில். நெஸ்ட்டில் ஒரு ஹாஃப் குவான்டிட்டி கட் ஆகிடுச்சு. ஒரு 5,500 ஓவரால் பார்த்திங்கன்னா 5,200 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் இப்படி தான் ட்ரேட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. மூமெண்ட் வந்து இப்படி தான் இருக்குது. சரி, கொஞ்சம் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து நமக்கு லாபம் வந்து ஒரு 5,000 கிட்ட இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம், பார்த்துட்டு போடுவோம். டைம் பார்க்குறோம், கரெக்டாக 12 மணி 50 நிமிஷம் ஆகுது. நம்ம பார்த்திங்கன்னா 102.80 ஆல்ரெடி நம்ம ஷார்ட் போயிட்டு 75 ஒரு ஹாஃப் குவான்டிட்டி கட் ஆகிடுச்சு. அதாவது 4 லாட். இப்போதைக்கு 4 லாட்டு தான் இருக்குது. இதில் நமக்கு வந்து ஒரு என்ன ஒரு பெஸ்ட்டு ஒரு இது இருக்குன்னா, இம்யூனிட்டி கிடைக்குதுன்னா, இப்போ 102லேருந்து சப்போஸ் நமக்கு 130 ஸ்டாப் லாஸ் ஆனால் கூட இந்த ட்ரேட் நமக்கு வந்து எந்த விதமான லாஸ் இல்லைன்ற உறுதி கிடச்சாச்சு. ஸோ அதனால் இதை அப்படியே நம்ம விட்டுறலாம். சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா இன்றைக்கி நியூட்ரலாக போய்டும் டே. இல்லை திரும்ப இது கீழே போச்சு அப்படின்னா நமக்கு லாபம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது 2 விஷயம் தான் நடக்கணும். ஒன்றா நமக்கு நியூட்ரலில் இன்றைக்கி டே பிடிக்கணும், இல்லைன்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதோ அவ்வளோ கிடைக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து மூமெண்ட் இல்லை. இதே நம்ம பையில் இருந்தோன்னா கொஞ்சம் கவலைப்பட்டிருக்கலாம். ஏன்னா டைம் டிகேனால் கீழே இறங்கி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு. நம்ம செல்லிங்கில் இருந்ததுனால ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு ஹாஃப் குவான்டிட்டி லாபத்தை புக் பண்ணிட்டோம். இப்போதைக்கு நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு லாபம் மட்டுமே, ஒரு சரியாக சொல்லப்போனால் ஒரு 3,700 4,000 கிட்ட லாபம் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன வருதுன்றதை பார்க்கலாம்.
டைம் பார்க்குறோம் கரெக்டாக 3:15 ஆகுது. மார்க்கெட்டில் வந்து சுத்த மூமெண்ட் இல்லை. நம்ம வந்து ஷார்ட் எடுத்துருக்கக்கூடிய பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆச்சு. அச்சீவ் ஆனதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் அங்கேயே தான் சுற்றிட்டுருக்கு. இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம். எம்டிஎம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4200 இந்த சில்லறையில் தான் இருக்குது. ஒன்றும் மூமெண்ட் இல்லை மார்க்கெட்டில். இருக்கிறது இப்போ 4 குவான்டிட்டி இருக்குது. இந்த 4 குவான்டிட்டி தான் இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4200 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. கொஞ்சம் பேங்க் நிஃப்டியாவது கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும்னு பார்த்தா ஒன்றும் மூமெண்ட் இல்லை. ஏன்னா காத்தாலேருந்து அதே சைட்வேஸ் ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. 3.25 ஆகுது. இதுக்கு மேலே வச்சுக்கிறதுல கொஞ்சம் அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா இன்னொரு காலவர் தான் இருக்குது. அது கூட வந்து செல்லிங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணுறோம். சாதாரணமாக நம்ம 2:30 மணிக்கு எல்லா பொசிஷன் கட் பண்ணிவிடுவோம். நம்ம செல்லிங்கில் இருக்கிறதுனால இன்னும் டைம் டிகே பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த 3.25 வரையும் நம்ம வச்சுட்டு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. கொஞ்சம் பார்ப்போம். இன்னொரு 3.25 ஆகுது. ஒரு 3:20 வரைக்கும் கூட பார்ப்போம். இன்னும் எவ்வளோ டைம் டிகே நமக்கு கிடைக்குதோ அந்த டைம் டிகே எடுத்துகிட்டு நம்ம வந்து இன்றைக்கி கட் பண்ணலாம். டைம் கரெக்டாக 3:20 ஆகுது. நம்ம நினச்ச மாதிரியே கரெக்டாக கீழே வர ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து யாரெல்லாம் ஷார்ட் அடிச்சிருப்பாங்களோ எல்லாம் கவர் பண்ணுற டைம் இது 3:20க்கு. ஸோ அதனால் மார்க்கெட் மேலே போகும்போது கண்டிப்பாக நம்ம ஷார்ட் அடிச்சிருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் வந்து கீழே வந்து தான் ஆகணும். இப்போதைக்கு பார்க்குறோம் ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6000 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட் இருக்குது கரண்ட்டாக. இது நமக்கு போதுமானது. ஏன்னா இன்றைக்கி வந்து உண்மையிலே இவ்வளோ வந்து ஒரு ரொம்ப சைட்வேஸ் டேல கூட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. சாதாரணமாக இன்றைக்கி நம்ம நார்மலாக நோ ட்ரேடு தான் இருந்திருக்கோம் பையிங்கில் இருக்கும்போது. ஏன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது. அப்படியே கிடைச்சிருந்தா கூட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் ஒரு 6000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு 2 நிமிஷம் கூட வெயிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து ஆப்ஷன் செல்லிங்கிறதுனால 3 மணிக்கு அப்புறமா நிறைய டைம் டிகே நடக்கும்போது அதுலேருந்து நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். இப்போதைக்கு பார்க்குறோம் ஒரு 7000 சில்லறை இருக்குது. 7000 கிட்ட இதில் ப்ராஃபிட் இருக்குது. இதில் மைனஸ் வந்து ஒரு 900 இருக்குது. ஓவரால் பார்த்தோம்னா 6200 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இது 61 அந்த ரேஞ்சில் ஓடிட்டுருக்கு. 35400 புட் ஆப்ஷன். இன்னொரு 2 நிமிஷம் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 3:23 ஆகிடுச்சு. இன்னும் மார்க்கெட் இன்னும் வந்து மூமெண்ட் இருக்க மாதிரி தெரியல. 6270 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பார்ப்போம். இதில் ஏதாவது இன்னொரு 2 நிமிஷம் தான். கரெக்டாக 3:25 கிட்ட எனி காசு நம்ம கட் பண்ணிடணும். 61 கட் ஆகுது. 61 ரேஞ்சில் தான் இருக்குது. காத்தால ஸ்கேல்பிங் போட்டோம். காத்தாலேருந்து நம்ம வந்து ஒரு ஹாஃப் குவான்டிட்டி புக் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு 6000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ 47ன்றது ரெண்டாவது டார்கெட். 47 வரத்துக்கு சான்ஸ் இல்லை. இப்போதைக்கு 6800 900 இருக்குது. போதும். நாம் இப்போ செல் எக்ஸிட் கொடுத்துருந்து கட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 6000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. 5856 ரூபா இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் கூட. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.